தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் சத்தான ஒரு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி. ஸோ இது வந்து பாட்டி வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் என்னையும் செய்ய சொன்னாங்க. ஊர்லேருந்து வரக்கு முன்னாடி தான் வந்து நான் சுண்டைக்காய் வீட்டிலேருந்து தான் பறிச்சுட்டு வந்தேன். ஸோ இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மெத்தடில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சுண்டைக்காய் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு தட்டு தட்டி லைட்டாக அந்த காய் வந்து ஓப்பன் ஆகிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வந்து சேர்க்கணும். இல்லைன்னா அந்த விதையெல்லாம் உள்ளேயே இருந்துடும். அப்போ ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு சேர்க்கும்போது அந்த கசப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து கசப்பு உடம்புல சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சுண்டைக்காய் வந்து நான் தட்டி தண்ணியில் ஊற வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கான சாமானெல்லாம் என்னென்ன போடுறேன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் மிளகு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன். இதிலே வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து சாம்பார் பொடி வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்து நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதனால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுடைய சாம்பார் பொடிக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து நான் ஒரே 1 தக்காளி தான் போட போகிறேன். அதனால புளி வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். அதை வந்து கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ அந்த மசாலாவையும் வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சாச்சு. அது கொஞ்சம் லைட்டாக சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து பண்ணோம்னா புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நல்லெண்ணெயில் புளிக்குழம்பு செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில். கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்தாச்சு. அதுலேயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு எப்பயுமே வந்து நம்ம கடுகு வெந்தயம் மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். ஸோ அதே மாதிரி நல்லா தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நிறைய வந்து நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் அறுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பூண்டு நிறைய போட்டு செஞ்சோம்னா தான் அது நல்லா ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அது இல்லாமல் ரொம்ப சத்தும் கூட. சின்ன வெங்காயம் வந்து ஸ்பெஷலாக வந்து இதில் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் 1க்கு 2 வெட்டி வச்சுருக்கேன். பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நம்ம இதில் நல்லா வணக்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு இந்த வெங்காயம் வதங்குறப்பவே வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா தாளித்து விட்டுட்டு இப்போவே வந்து நம்ம அந்த சுண்டைக்காவை தண்ணியில் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே வந்து நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அந்த கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவரபுளாக இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த சுண்டைக்காயும் வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போது சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து அந்த சுண்டி வரும். அந்த தோலெல்லாம் வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆகி வரும். அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து சுண்டைக்காய் வந்து வணக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே வச்சிட போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கூடவே வந்து நம்ம இந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உப்பு எல்லாமே சேர்ந்து கலக்கி வச்சுட்டோம் அப்படின்னா காய் வந்து அந்த தோல் சுண்டுனதுக்கப்புறமா வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலா புளி பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வச்சுருக்கிறதையும் ஊற்றி கொதிக்க விட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான ரொம்ப சத்தான ஒரு குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து அந்த அரைச்ச மசாலாவையும் வந்து நான் இந்த புளி தண்ணி கூடயே சேர்த்து உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ அந்த மிக்ஸியும் வந்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கிறது வந்து இந்த காய் கூடயே சேர்த்துட்டோம்னா தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கிடும். இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் புளித்தண்ணியிலேயே வந்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு காய் வந்து கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து அதில் ஊற்றிட வேண்டியது தான்.
இப்போ காய் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம வந்து அந்த அரைச்ச மசாலா பேஸ்ட் அந்த புளி தண்ணியில கரைச்சி வச்சுக்கிறது சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ வந்து சாப்பாடு வந்து நான் வடித்த சாதம் தான் செஞ்சிட்ருக்கேன். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் இதில் ஊற்றியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு காய் அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா சுருள ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிற வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்து அந்த வெங்காயம், இப்போ பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வில்லேஜ் பாட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.